ஹலோ ட்ரேடர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 28th நவம்பர் டியூஸ்டேவோட நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனலில் உங்களுக்கு டெய்லி 9 AM நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் அனலைஸ் யூஸிங் ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான வீடியோவுக்கு போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம். நம்ம சொல்லியிருந்தோம் உங்களுக்கு இன்சைட் கேண்டில், ஓகேங்களா. ஸோ இன்சைட் கேண்டிலோட ஹை அண்ட் லோவுக்கு மேலே பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் நமக்கு ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இந்த இன்சைட் கேண்டிலுக்கு அப்புறமா இன்னொரு இன்சைடு அண்ட் தென் ஸ்மால் வீக் கேண்டில், அப்புறம் ரிஜெக்ஷன் கேண்டில். ஸோ இந்த ரிஜெக்ஷன் கேண்டில் வந்ததுனால உங்களுக்கு லோ பிரேக் பண்ணாது, உங்களுக்கு மேலே தான் போகும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், ஓகேங்களா. ஸோ அதனால் உங்களுக்கு மார்க்கெட் அந்த ஹை வரைக்கும் உங்களுக்கு ரீச் ஆகிருக்கு, பட் க்ளோஸ் ஆக முடியல, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 ரெட் கேண்டில், ரெண்டுமே வீக் கேண்டில்ஸாக தான் இருக்குது. ஸோ பர்ஃபெக்டான ரிவர்சல் ஜோனில் தான் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இந்த லோ பிரேக் பண்ணாத வரைக்கும் 19,700 பிரேக் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு டவுன் சைட் பாசிபிலிட்டிஸ் கிடையாது. உங்களுக்கு பிரேக் பண்ணி க்ளோஸ் வைக்கணும் 3:30 அந்த ரேஞ்சில், ஓகேங்களா. 3:30 PM உங்களுக்கு பர்ஃபெக்டாக இந்த மாதிரி க்ளோஸ் வச்சா மட்டும்தான் மார்க்கெட் கீழே வரும். உங்களுக்கு க்ளோஸ் வைக்க முடியல அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் நேற்றோட ஹையை பிரேக் பண்ணிவிட்டு அண்ட் தென் அந்த இன்சைடோட ஹையையும் பிரேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு மார்க்கெட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், ஓகேங்களா. ஸோ இதுதான் ஓவரால் மார்க்கெட் வியூ. ஸோ ஓவரால் மார்க்கெட் வியூ படி மார்க்கெட் சைட்வேஸில் இருக்குது. உங்களுக்கு பிரேக் அவுட் நடந்தால் மட்டும்தான் ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகும். ஆக்சுவலாக 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். 1 2 3 4 லைன்ஸ் மேட்ச் ஆகிருக்கு. ஸோ ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணியிருக்கோம். அண்ட் தென் இந்த லைனில் பார்த்தீங்கன்னா 2 லைன்ஸ் உங்களுக்கு மேட்ச் ஆகிருக்கு. அண்ட் தென் இந்த ஆரஞ்சு லைன் ரிவர்சல் ஜோன். இன்றைக்கான மார்க்கெட் இந்த ரேஞ்சில் உங்களுக்கு ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். இல்லை அப்படின்னா பிரேக் டவுன் ஆகிற லெவலும் இந்த லெவலாக தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஒரு பிரேக் டவுன் ஆகிட்டு ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் கீழே வர லெவலும் உங்களுக்கு இந்த ஜோனாக தான் இருக்கும். 19,750லேருந்து 775 வரைக்கும் இந்த ரேஞ்சாக தான் இருக்கும். ஸோ மார்க்கெட் இன்றைக்கான ஓப்பனிங் எப்படி இருக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ஏறாக இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப்லேயே இங்கே சப்போர்ட் எடுக்கலாம். ஸோ சப்போர்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு இந்த ஹை பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் அப்படின்னு எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட் டார்கெட் மேலே எப்படி க்ளோஸ் வைக்கணும். ஸோ அது சஸ்டைன் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு செகண்ட் டார்கெட் வேலிட். இல்லை அப்படின்னா செகண்ட் டார்கெட் எடுத்துக்கக்கூடாது, ஃபஸ்ட் டார்கெட்லேயே நம்ம க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்லாட்டி வாங்கின ப்ரைஸ்லேயே ஸ்டாப் லாஸ் போட்டு மெயின்டைன் பண்ணணும். ஸோ டவுன் சைடு அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் டவுன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ பிரேக் டவுன் அண்ட் தென் பர்ஃபெக்டான ரீடெஸ்ட். ஸோ ரீடெஸ்ட்டில் என்ட்ரி எடுக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு மறுபடியும் இந்த லோவை பிரேக் பண்ணும், இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாம். உங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டார்கெட், இது செகண்ட் டார்கெட், இது தேர்ட் டார்கெட். உங்களுக்கு கண்டிப்பாக ஃபோர்த் டார்கெட் வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த ட்ரெண்டு பிரேக் ஆச்சு அப்படின்னா, ஓகேங்களா. ஸோ இதுக்கான டார்கெட் ப்ரைஸ் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 250 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். எதனால் அப்படின்னா இந்த பர்டிகுலர் கேப்னால், ஓகேங்களா. இந்த ட்ரெண்டு பிரேக் ஆகுது அப்படின்னா அந்த ட்ரெண்டை உடச்சி உங்களுக்கு கேப்பையும் ஃபில் பண்ணும். ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டில் 19,500 ரேஞ்சை நம்ம எதிர்பார்க்கலாம் டவுன் சைடில், ஓகேங்களா. அதுக்கு பர்ஃபெக்டான பிரேக் டவுன் ஒன் ரீடெஸ்ட் நடக்கணும். ஸோ இதுதான் இன்றைக்கான நிஃப்டியோட ப்ரீ மார்க்கெட் அனலைசிஸோட சார்ட், ஓகேங்களா. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியோடது. ஸோ பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி உங்களுக்கு இந்த ட்ரெண்டு கேப் டவுன் ஆகிட்டு பிரேக் டவுன் கொடுத்துருந்துச்சி. அண்ட் தென் ஒரு சைட்வேஸ்குள்ளே மாட்டிருந்துச்சு. நம்ம ஆக்சுவலாக ஒரு கால் ப்ரொவைட் பண்ணியிருந்தோம் மார்க்கெட் மேலே போக போகுது அப்படின்ட்டு, ஓகேங்களா. ஸோ இது என்ன டேட் அப்படின்னா 23rd தேர்ஸ்டேவே நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் தென் ஃப்ரைடே நமக்கு ஏற்ற மாதிரி மார்க்கெட் மூவ் ஆகிருந்துச்சு. அண்ட் தென் ஆல்மோஸ்ட் 150 பாயிண்ட்ஸ் மேலே போயிருந்துச்சு. இன்னும் நம்ம டார்கெட் 43,870 வரைக்கும் இருக்குது, ஓகேங்களா. ஸோ இன்றைக்கான மார்க்கெட்டில் ஃபஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் இதை எதிர்பார்க்கலாம். 44,100 மேபி 44,050 வரைக்கும் மார்க்கெட் இன்றைக்கி மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நம்ம ஸ்டாப் லாஸ் 80 பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தோம், 43,520 வரைக்கும், ஓகேங்களா. ஸோ அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு கீழே ஃபஸ்ட் டார்கெட் கிடைக்கும், ஓகேங்களா. கீழே செகண்ட் டார்கெட் போகுமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். அந்த செகண்ட் டார்கெட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு மார்க்கெட் என்ன கீழே வந்தாலும் உங்களுக்கு மேலே போகிறதுக்கான
பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா 44,050 மார்க்கெட் ரீச் பண்ணியே ஆகணும். தேர்ஸ்டே கொடுத்த கால் வந்து இன்னும் ஆக்டிவில் தான் இருக்குது. ஸோ அதை வச்சு நீங்கள் பை அண்ட் டிப்பில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ லெவல்ஸ் எல்லாத்தையுமே மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.